குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்க சுப்ரஜா சுரேஷ்குமார். எது சிறந்த லக்னம்? நிறைய பேருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கு. நான் இந்த லக்னத்துல பிறந்திருக்கேன், எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். நான் இந்த லக்னத்துல பிறந்திருக்கேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குமா அப்படின்னு எல்லாருக்குமே பொதுவாக அந்த ஒரு பயம் இருக்கும். பயப்படாதுங்க. எதுவுமே சிறந்த லக்னமும் கிடையாது. எதுவுமே ரொம்ப மோசமான ஒரு விஷயங்களும் கொடுக்காது. நம்மளுடைய ஜாதகம், நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் எது மூலியமா நமக்கு நிரூபிக்கப்படுது அப்படின்னா, நம்ம செய்த பூர்வ புண்ணிய கர்மாவை வச்சுதான் நம்மளுடைய இந்த ஜென்மத்துல நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே. நம்ம கூடயே ஒருத்தங்க பிறந்திருப்பாங்க, நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், அவங்க சூப்பரா போயிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது அவங்களுடைய கர்மாக்கள் அங்க கண்டிப்பா வேலை செய்யும். லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் ஜென்ம கர்மாவை பத்தி சொல்றது. ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மகாரகன். ஸோ சிறந்த லக்னம் எப்படி நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்னா, நம்ம பூர்வ புண்ணிய கர்மாக்களின் அடிப்படையில் லக்னம் நம்மளுடைய சார்ந்த செயல்கள். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய செயல்முறைகள், செயல்பாடுகள். நம்மளுடைய லக்னத்துல நம்ம எந்த லக்னம் பிறந்திருக்கோம், எந்த லக்னத்தோட சாரம், லக்ன புள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே இயங்கும்.